உள்ளவன் கேட்க கடவன். எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சத்தமா சொல்லுங்க. ஆவியானவர் சபைக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சபைக்கு பேசுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். காது இருக்குதா? இருக்குதா? இருக்குது. ரெண்டு காது இருக்குது. அதற்கு அது எவ்வளவு வேலை செய்யுதுன்னு இன்னைக்கு பார்க்க போறோம். சில காதுல வேலை செய்ய மாட்டேங்குது. காது கேட்காதவங்களோட என்ன இருக்கும்? காது இருக்கும், ஆனா காது என்ன பண்ணாது? வேலை செய்யாது. அதற்கு சோதரம். ஏன்னா நம்ம கேட்கறது சொல்றது ஒன்றும் கேட்டா கீழ்ப்படிவாங்க. கேட்டா என்ன பண்ணுவாங்க? கீழ்ப்படிவாங்க. கேட்டா கீழ்ப்படியில அப்படின்னா காது என்ன? காது ஆவியான சொல்றதா காது உள்ளவன் காது இருக்குதா? காது இருக்குதா? அது கை தூக்க முடியாது. லோட்டா இருக்குது. அதற்கு நான் சொல்றது கேட்டாலே உங்களுக்கு காது இருக்குன்னு அர்த்தம். அதற்கு சோதரம். ஹல்லேலூயா. ஆமா, அதற்கு சோதரம். ஆவியானவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா? அதற்கு சோதரம். இந்த 7 சபைக்கு வந்து சொல்லப்படுகிறது. 7 சபையிலும் கடைசி சொல்லப்படுகிறது. ஆவியானவர் சபைக்கு சொல்கிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். ஹல்லேலூயா. நம்ம காதுல எந்த அளவுக்கு வேலை செய்யுதுன்னு நம்ம பார்க்க போறோம். காதுல வேலை செய்தா இல்லையா? சில டைம்ல வயிறு சரியா வேலை செய்யாது. சில டைம்ல வயிறு என்ன பண்ணாது? வேலை செய்யாது. வயிறு சரியில்லைன்னா நீ ஹெவி ஃபுட்டெல்லாம் எடுக்கக்கூடாது. லைட் ஃபுட் எடுத்துட்டு ராகி கூட கஞ்சி குடிச்சு என்ன பண்ணிடணும்? சமாளிச்சுக்கணும் வயிறு. ஆனால் காதில் அப்படி ஜாஸ்தி 99% காதில் பிரச்சனை வராது. எப்போவா கோல்டு கிட்ட வந்துச்சுன்னா என்ன பண்ணும்? மற்றபடி காதலாம் பிரச்சனை வராது. அதற்கு சோதரம். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறாரு காது உள்ளவன் கேட்க கடவன். சொல்லுகிறவர் யாருன்னா ஆவியானவர். பிதா, குமாரன், பரிசுத்தாவி 3 பேர் ஒன்னா இருக்கிறாங்க. 3 பேர் தனித்தனியா இருக்கிறாங்க. 3 பேரும் 3 வகையில கிரிச்சுக்கிறாங்க. தனித்தனியாயும் கிரிச்சுக்கிறாங்க. இந்த முழு பைபிளை நீங்க படிக்கும் போது பழைய ஏற்பாடுலாம் வாங்கி தேவனுடைய கிரியில நீங்க பார்க்க முடியும். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை நீ பார்க்க முடியும். அப்போஸ்தலர் நடபடிகள் வந்து ஆவியானவருடைய கிரியில பார்க்கலாம். அந்த அப்போஸ்தலர் நடபடிகள் சொல்றதை விட ஆவியானவருடைய நடபடிகள். அதற்கு சோதரம். ஹல்லேலூயா. எதுக்கு ஆவியானவனா? ஆண்டவர் சபையை ஆயத்த பண்ணி அந்த வருகையில் எடுத்துக்கொள்ள போகிறார். அந்த ஆவியானவருடைய வேலை. அதற்கு சோதரம். ஹல்லேலூயா. சுருக்கமா பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா ஆபிரகாம் வீட்டில் ஒரு சூப்பர்வைசர் இருந்தார். அவர் பேர் என்ன? எலியேசர். எலியேசரோட வேலை என்ன தெரியுமா? எலியேசர் தான் பரிசுத்த ஆவியானவர். ஆபிரகாம் பிதாவாய் தேவன். எலியேசருடைய வேலை அவனோட சொந்த மகனுக்கு பெண் பார்த்துட்டு வரணும். ஈசாக்கு என்ன வரணும்? பெண்ணு பார்த்து ஆயத்த பண்ணி ஒழுங்காட்சி பண்ணி ஒழுங்காட பண்ண கூட்டு வரணும். ஒழுங்காட பண்ண என்ன பண்ணும்? கூட்டு பண்ணி சத்தியம் பண்ணி போறான். எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. அதற்கு சோதரம். ஹல்லேலூயா. ஆமா, இதோட சுருக்கம் தான் அதற்கு சோதரம். இயேசு மணவாளன், சபை மணவாட்டி. சபை மணவாட்டி. புரியுதா? ஆவியான வேலை ரெபெக்காலை ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்த வேலை தான் யாருடைய வேலை? ஆவியானோட வேலை. இன்னைக்கு பெந்தெகோஸ்து நாள் முதல் இன்றைக்கு வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஜனத்தை ஆயத்த பண்ணி அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுகிறார். ஏசப்பா சீக்கிரம் வரப்போறாரா? இல்ல வரமாட்டாரா? ஆமா, கண்டிப்பா வர போறார். அதற்கு சோதரம். ஹல்லேலூயா. இயேசு பிறக்கிறதுக்கு முன்பதை விட நிறைய பேர் டவுட் வச்சு பிறப்பாராடி. அவர் பிறந்தாரு. அவர் மரிப்பாராங்கிறது இன்னைக்கு முஸ்லீம் ஏற்றுக்கொள்கிறதுல அவர் மரித்தார். அவர் பரலோகத்துக்கு ஏறி போனார். திரும்பி பாரன்னு சொல்லிக்கிறாரு. அதற்கு சொல்ல எதுக்கு வருகிறார் அப்படின்னா மத்திய ஆகாயத்தில் வருகிறாரு. அதற்கு சோதரம். எதுக்கு சொன்ன மணவாட்டி சபையை தேவன் எடுத்துக்கொள்ள வருகிறார். அதற்கு சோதரம். ஹல்லேலூயா. அப்ப ஆவியானவர் சபைக்கு சொல்கிறதை காது உள்ளவன் கேட்க கடவன்னா ஆவியானுடைய வார்த்தைக்கு யாரெல்லாம் பூர்ணமா கீழ்ப்படுகிறாங்களோ அவர்கள் தான் மணவாட்டி. அவர்கள் தான் சபை. சபைக்கு யார் வேணாலும் வரலாம். எந்த சபைக்கு யார் வேணாலும் வரலாம். ஆனால் தேவன் ஒரு சபையை உருவாக்கி இருக்கிறார். அதோட வார்த்தை கீழ்ப்படுகிறது மட்டும்தான். கீழ்ப்படியாதெல்லாம் வச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணலாம் பண்ண மாட்டாரு. ஏசா பண்ண கிடையாது. அட்ஜஸ்ட் பண்ணலாம் கிடையாது. நம்ம வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கொஞ்ச நாளை வைக்கலாம். வந்து அவரது போனா போது அப்புறம் தள்ளி விட்டுலாம். இவ்வளவு நம்ம பார்த்துட்டு இருப்போம். ஆனா ஏசப்பாவுக்கு எல்லாம் தெரியும். ஏற்று செட்டு தெரியும். இது கடைசி வரைக்கும் உண்மையா இருக்குமா இருக்காதா? அதற்கு சோதரம். ஹல்லேலூயா. அப்ப இந்த வசனத்துல நீங்க படிக்கும் போது 2ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கிறோம் 7ஆம் வசனம். Revelation 2:7. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அப்போ அப்படியே 11 2:7 11. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை
காதுள்ளவன் கேட்க கடவன். அப்படியே 17. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அப்படியே கடைசி வசனம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. அப்படியே 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இதுல 3:6. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. கர்த்தாவே நெக்ஸ்ட் என்னன்னா 13ஆம் வசனம் 13. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. சொல்லிட்டு ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. போதும். அதுல 7 சபை குறித்தும் 7 சபையில் ஆண்டவர் பேசுகிறது குறித்தும் கடைசியா சொல்லப்படுகிற ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்கிறவன் கேட்டினா கர்த்தர் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவார். ஆவியானவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காத யாரா இருந்தாலும் சரி கர்த்தர் வருகையில் என்ன பண்ண முடியாது, எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. வருகிற வராத அவங்க இஷ்டம். வேதத்தை பிரசங்கிக்கிறது என் மேல இருந்த கடமை. கர்த்தருக்கு சொல்ல கேட்காததோ ஆமா இப்பெல்லாம் நான் கேட்பேன் கூட வேலை நீ பார்த்துட்டு போ அப்படின்னு எல்லாமே ஆயிடுச்சு. ஆண்டவர் சொல்கிறார் பரிசுத்தமா இருக்கிறவன் பரிசுத்தமாகட்டும், அநியாயம் பண்ணியா பண்ணிக்கோ, நீதி பண்ணா இன்னும் நீதி பண்ண, பரிசுத்தமா இருப்பான் இன்னும் பரிசுத்தமாக. ஆண்டவருக்காக வைராக்கியம் பார்த்தீங்கன்னா இன்னும் வைராக்கியமா இரு. அது அவரோட இஷ்டம். நீங்க ஆண்டவர் யாரையும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்றதில்ல, பலவந்தம் பண்றதெல்லாம் கிடையாது. ஏன்னா பலவந்தம் பண்ணி ஆண்டவர் எதையும் சாதிக்க விரும்பல. ஏசப்பாவோட அன்புக்கு அடிமையா இருந்துச்சுன்னா, இந்த அன்பு மேல இயேசு மேல அன்பு இருந்துச்சுன்னா போதும், அவங்கதான் ஆண்டவர் தேவை. அதான் பேதரோட கேட்கிறார், இவர்கள் எல்லாரையும் பார்க்கல நீ என்னை. ஆமா, சர்ச்சை வரவங்கள இயேசு மேல உள்ள அன்புல வரணும். ஆமா, யார் மேல உள்ள அன்பு? எதுக்கு இயேசு மேல அன்பு வரணும்? என்ன பண்ணாரு அவரு? இவரே கொடுத்தாரு. அப்புறம் அவனோட பாவத்தெல்லாம் மன்னிச்சுக்கிறது. நம்ம பாவத்தை யாரும் மன்னிப்பாங்க? புருஷ மனைவி கூட மன்னிக்காது. தை வரும்போது சொல்லி காட்டுவாங்க. தை வரும்போது என்ன பண்ணுவாங்க? ஆமா, கோபம் தான் சொல்லி காட்டுவாங்க. அதற்கு சோதரம். ஆனா ஏசப்பா சொல்லி காட்ட மாட்டாரு. அவர் மன்னித்தால் மன்னித்ததே அதற்கு சோதரம். அல்லேலூயா. அந்த பாவங்களை மன்னிக்க இந்த பூமியில இயேசுவை போல வரவில்லை. அது ஃப்ரீயா இலவசமாக அவருடைய ஜீவனையை கொடுத்து அவருடைய ரத்தத்தை சிந்தி தேவனை மீட்டெடுத்திருக்கிறார். அதற்கு சோதரம். அல்லேலூயா. அப்ப அந்த சபை அப்படின்னால் என்ன? நல்லா கவனிங்க. சபை அப்படின்னா கிரேக்க வார்த்தையில எக்லிசியா. சபை என்றால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் தான் சபை. பிரித்தெடுக்கப்பட்டவங்க தான் சபை. பழைய ஏற்பாட்டு சபை இருக்குது, புதிய ஏற்பாட்டு சபை இருக்கு. பழைய ஏற்பாட்டு சபை மோசே மூலமாக எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து பிரிக்கப்பட்டது. அதற்காக ஒரு ஆட்டுக்குட்டி, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு அதோட ரத்தம் சிந்தப்பட்டு அன்றைக்கு இரவு இந்த சபை புறப்பட்டது. தேவனுடைய சேனை, தேவனுடைய சபை எகிப்தை விட்டு என்ன பண்ணுது? புறப்பட்டது. அதுதான் பழைய ஏற்பாட்டு சபை. ஆனா புதிய ஏற்பாட்டு சபை கர்த்தருக்கு சோதரம். ஆண்டவர் நம்மை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் நம்மை வேறு பிரித்து எடுக்கிறார். அதுதான் புதிய ஏற்பாட்டு சபை. குமாரவங்களை விடுதலாக்கினால் ஐயாவே விடுதலாக பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். கர்த்தருக்கு சோதரம் என்கிற உண்மை எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. இயேசு இந்த பூமியில வந்தாரு, உலகமே அங்கீகரிக்குது. நம்ம வேர்ல்ட் ரெக்கார்டு எதுல தான் இருக்கு? PCS. இயேசு புகவன், இயேசுவுக்கு பின். கர்த்தருக்கு சோதரம். அல்லேலூயா. இப்ப அதை மாத்திரக்கு பிளான் பண்ணி இருக்கிற ஒரு மத சம்பந்தமா இருக்குது. அதுக்கு வேற பொதுவான வார்த்தை என்ன பண்றாங்க? நீ என்னத்தை கொடுத்தாலும் இயேசுக்கு பின் இயேசுக்கு பின் தான். நீ என்னத்தை வேணா கொடுத்துட்டு போ. இயேசுவை யாராலும் மறந்தடிக்க முடியவே முடியாது. கர்த்தருக்கு சோதரம். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 2:47. ஆக்ட்ஸ் 2:47. அப்போஸ்தலர் 2:47. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்துக் கொண்டு வந்தார். தேவனை துதித்து 2:47. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில. புதிய ஏற்பாட்டு சபையை நீங்க படிச்சீங்கன்னா ரட்சிக்கப்படுகிறவங்களை மட்டும்தான் ஆண்டு சபையில சேர்த்தார். நீங்க ரட்சிக்கப்படுறவங்களும் ரட்சிக்கப்படாதவங்களும் பாவத்தில் இருக்கிறவங்களும் எல்லாருமே இன்னைக்கு சபைக்கு மெம்பர் ஆயிடுறாங்க. அதற்கு சோதரம். ஆனா தேவன் ஒரு சபை வச்சிருக்கிறாரு. அதெல்லாம் யார் மட்டும் தான் இருப்பாங்க? ரட்சிக்கப்பட்டவர்கள் மட்டும்தான். அதற்கு சோதனைகள் பாவத்தில் விடுதலை தெரியுங்களா? ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டீங்களா? ஏசு உங்களுக்காக ரத்தம் சிந்துறாருன்னு நீங்க நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ரத்தத்தினால நீங்க கழுவப்பட்டிருக்கிறீங்களா? அப்போது மாத்திரம்தான் இயேசுடைய சபையில மெம்பர். யாருடைய சபையில? ஆமா, இல்லைன்னா மனவாட்டி
அந்த சபைக்கு நிறைய பேர் கொடுக்கப்படுகிறது. பழைய ஏற்பாடு சபையில ஆசாரிப்பு கூடாரம் இருந்தது, அப்புறம் தேவாலயம் என்று வந்தது, அப்புறம் ஆலயமா மாறிச்சு. புதிய ஏற்பாடு அதிகமாக கொடுக்கப்பட்ட பேர் சபை. சபை குடிவர்களை சில விட்டு கொடுக்குற போல நீங்க என்ன பண்ணாதீங்க, கூடாதீங்க. சிலர் சபை குடிவரை விட்டுருவாங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்காது, அந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்காது. யாருக்குன்னா ஏசு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு, ஏசுவோடு இருக்கிறவங்களுக்கு தான் சபை என்ன பண்ணும், டேஸ்ட் கொடுக்கும். அதற்கு சோதர் வலையழிவா. ஒரு புருஷ மனைவி எப்போ டேஸ்டா இருப்பாங்கன்னா அன்பு இருந்தால் தான் டேஸ்டா இருப்பாங்க. அன்பு இல்லைன்னா அது விரோதமா எவ்வளவு வார்த்தை பேசுமோ என்ன பண்ணுவோம், ரெண்டு பேரும் பேசுவோம். ஆனால் அன்பு இருந்துச்சுன்னா விட்டு கொடுக்க மாட்டாங்க, என்ன பண்ண மாட்டாங்க. ஆமா, இப்ப இயேசுக்கு நமக்குள்ளான அன்பு தான் சபை. இயேசுக்கு நமக்குள்ளான அன்பு இருக்கிறவங்க தான் சபை. இயேசு உங்களுக்கு அன்பு இல்லை அப்படின்னா நீங்க சபை கிடையாது, பைபிள் சொல்லுது. அதற்கு சோதரம் அலையலியா. ஆமா, அப்படின்னா ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டவர்களை அனுதினமும் சபையில சேர்த்து வந்தார். 20-28 அப்போஸ்தலர் ஆக்ட்ஸ் 20-28. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் நம்முடைய சுய ரத்தத்தினால சம்பாதித்துக் கொண்ட நமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்தாவி உங்களை கண்காணியால வைத்தவர் மந்தை முழுவதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அதற்கு சோதர் படிக்கிறார். படிக்க 20-28. ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் எச்சரிக்கையா இருக்கணுமா. ஆனா அவருடைய ரத்தத்தினால் நம்ம சம்பாத்தியம் பண்ணி வச்சிருக்கிறார். எப்படி சம்பாத்தியம் பண்ணுகிறாரு, ரத்தத்தினால் சம்பாத்தியம் பண்ணிக்கிறார். நீ நல்ல வேலை செஞ்சு மாசம் ஒரு 1000 ரூபாயோ 5000 50,000 நீ சம்பாத்தியம் பண்ணி வச்சீங்கன்னா அதோட காசுடைய வேலையும் தெரியும். இப்போ இந்த ஜெனரேஷன் பிள்ளைகளுக்கெல்லாம் காசுடைய வேலையும் தெரியுதுல்ல. யா அம்மிலாடி எல்லாம் வச்சிருக்கிறாங்க. ஆமா, ஆனா இவங்களுக்கு காலி பண்ணதான் வேலை, இவங்களுக்கு சம்பாத்தியம் பண்ற வேலையை கிடையாது. சில குடும்பத்தில் பிள்ளைகள் சம்பாத்தியம் பண்ணுறது. ஏன்னா எங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணி இருக்கிறாங்க, சேர்த்து வச்சிருக்கிறாங்க, அதை காலி பண்ணணும். ஆமாம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்களும் தாளந்துகளை என்ன பண்ணணும், ஆமாம் யூஸ் பண்ணணும். அவரவர் கொடுக்கப்பட்ட தாளந்துகளை அவரவர் என்ன பண்ணணும், யூஸ் பண்ணி கர்த்தருக்காக நீ என்ன செய்தாய். கர்த்தருக்கு சோதரம் அல்லேலூயா. ஏன் சொல்லுகிறார், சொந்த ரத்தத்தினால சம்பாத்தியம் பண்ணுன. அவ இயேசு சொந்த ரத்தத்தினால என்ன பண்ணியிருக்கிறாரா, சம்பாத்தியம் பண்ணி வச்சிருக்கிறார். இயேசுவோட ரத்தத்தினால நீங்க சம்பாத்தியம் பண்ண தெரியுங்களா. அவருடைய ரத்தம் உங்களை கழிவு இருக்குதா, கவனிங்க கவனிங்க. அவருடைய ரத்தம் உங்களை கழிவு இருக்குதா. கர்த்தருக்கு சோதரம் அல்லேலூயா. ரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள் தான் சபை. ரத்தத்தினால நீ கழுவப்படலன்னா நீ சபையை மேன்மை பாராட்டுறதுல ஒண்ணுமே கிடையாது. கர்த்தருக்கு சோதரம். 20 நாம் பாதிக்கும் போது அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 29ஆம் வசனம். நான் போன பின்பு மந்தை தப்பி விடாத குடிதான ஓநாய்கள் கூடத்தில் வரும் உங்களை சிலர் எழுப்பி சீசர்களை தன்னிடமாய் இழுத்துக் கொள்ளபடி மாறுபாடானவை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். அதற்கு சில போவன சபையை 3 வருஷமா உருவாக்கி இருக்கிறார். நான் போக சொல்லுகிறான், நான் போன பாட சிலர் வந்து இந்த சபையை என்ன பண்ணிடுவாங்க, கெடுத்துருவாங்க. சில 3 வருஷமா நான் கண்ணீரோடு இந்த சபையை 35 வருஷமா கண்ணீரோடு கட்டிருக்கிறோம். எத்தனை வருஷம். வந்து கெடுக்கிறாங்க, கெடுத்துட்டு போட்டோம், என்ன பண்ணோம். ஆனா தேவன் நம்முடைய சபையை கட்டுகிறார். தேவன் நம்முடைய சபையை கட்டுகிறார். சில கெடுக்கர்களே இருப்பாங்க, அது அவங்களுக்கு கொடுத்த வரோம். நீங்க செய்ய அதுக்குரிய பிரதிபலன் உங்களுக்கு உண்டு. யாரெல்லாம் கெட்டுறாங்களோ அதுக்குரிய பிரதிபலனும் உண்டு. அதில் புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை புத்தி இல்லாதவள் தன் கையினாலே நம்புகிறார். எல்லா பெண்கள் கையில தான் புதிய ஏற்பாடு அதிகாரம் ஜாஸ்தி கொடுத்திருக்கிறார். நான் பெண்களாக ரொம்ப உசாரா இருக்கும். நீங்க புத்தி உள்ளவங்களா இருந்தா உங்க வீட்டையும் கட்டுவீங்க, குடும்பத்தையும் கட்டுவீங்க. அப்படி ஒன்றும் உங்களுக்கு இல்லை அப்படின்னா சீக்கிரம் உடைச்சிருவீங்க. ஆமா, உடைச்ச பாடு என்ன இருக்கணும், நீங்க பிளாட்ஃபார்ம்ல தான் இருக்கணும். ஒரு வீடு நீ உடைச்சுன்னா வீட்டில் இருக்கலாம். வீட்டை உடைச்சாச்சு அப்புறம் என்ன ஆகும், உங்களுக்கு வீடு கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்பேற்பட்ட நிலைமையில ஒன்றில்லாத நிலைமைக்கு வந்துடுறீங்க. கர்த்தர் ஈஸ்வரர். அதனால கட்டுறது நல்லது, கட்டுறது நல்லது. கர்த்தரை நம்பி கட்டுங்க. கர்த்தருக்கு ரேசப்பா நம்பி கட்டுங்க. கர்த்தரை நம்பி நீ நன்மை செய். யாரை நம்பி செய்யணும், கர்த்தரை நம்பி நன்மை செய். மனுஷன் நம்பிலாம் செஞ்சிடாதீங்க, எந்த ஒரு பிரதிபலன் இங்க கிடைக்காது. கர்த்தருக்கு சோதரன் ஆண்டவரை நம்பி செஞ்சால் அதுக்குரிய பிரதிபலன் உங்களுக்கு உண்டு. வார்த்தை 16-18 சொல்கிறார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். கத்தை 16-18. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவா இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பேதுருடைய ஃபர்ஸ்ட் பேர் வந்து சீமோன். சீமோன் இருந்தது.
ஆண்ட சொல்றாரு அவனை சீமோன் கிடையாது, சீமோனா மணல். பேதர் சொல்றார், பேதர்னா ஸ்டோன், பாறை, நீ கல்லா இருக்கிறார். அப்ப தேவனாலே மாற்றப்பட்டவர்களை கொண்டு தேவன் சபை கட்டுகிறார். நீ மண்ணா இருக்கிறார், அது அவருக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போது என்ன இருக்கணும்? நல்லா இருக்கணும், ஸ்டோனா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்காக வைராக்கியமா இருக்கணும். அப்பேற்பட்டவர்களை கொண்டு தேவன் தம்முடைய சபையை நினைக்கிறாராம், கட்டுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எபேசியரில் சொல்லப்படுகிற 5ஆம் அதிகாரம் 25, 26, 27. எபேசியர் 5. புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவ சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் குளிக்கிறாள் சுத்திகரித்து பரிசுத்தமாக்கும் கரதிரை முதலாளிகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழைத்ததுமான மகிமுள்ள சபையாக தமக்கு நிறுத்திக் கொள்வதற்கும் நம்மை தாம் அதற்காக ஒப்பு கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சபைக்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறார். மனுஷன், ஒரு புருஷன் தன் மனைவியை போஷித்து காப்பாற்றுகிறது போல கர்த்தர் சபையை போஷித்து நினைச்சாராம், காப்பாற்றுகிறார். நம்ம சபையை போஷிக்கிற யாருடைய வேலை? ஆண்டவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பைபிளில் ஒரு ஆண்கள் குடும்பத்தை போஷிக்கணும் சொல்ல மாட்டேங்குது. சில பாசிபிள் ஆண்களுக்கு அந்த டியூட்டி கிடையாது, பெண்களுக்கு அந்த டியூட்டி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பைபிள் சொல்கிறது நம்ம கீழ்ப்படியணும். நம்மளா இஷ்டத்துக்கு ஒரு பைபிள் என்ன பண்ணக்கூடாது, எழுதக்கூடாது. அதற்கு சோதனை உள்ளதாக. ஹல்லேலூயா. ஆமா, எந்த பெண்ணும் புருஷனுக்கு கீழ்ப்பட்டிருக்க வேண்டும் என்று பைபிள் சொல்லுது. அதற்கு ஆண்கள் குடும்பத்துடைய பொறுப்பா இருக்கணும். அதற்கு பெங்களூர்ல நிறைய வேலை செய்யற ஆண்களுக்கெல்லாம் எந்த ஸ்கூலுக்கு வேலைக்கு போய் பிள்ளைங்க படிக்கும் போது எத்தனாம் கிளாஸ் படிக்கணும் ஆண்களுக்கு என்ன செய்யாது தெரியாது. ஏன்னா அவர் மட்டும் பார்த்துக்கிறார். அதற்கு சில டைம் யோசிக்கும் பரவாயில்ல, அந்த மனுஷன் நல்ல மனுஷன், நம்ம உயிரை கொடுத்து கடைசியில் நம்மளுக்கு என்ன போயிருது, நமக்கு பேர் இப்போ ஒரு பக்கம் யோசிக்கிறோம். ஆனால் தேவ சித்தத்தை நம்ம செய்தா நமக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. அதற்கு சோதரம். மனுஷ புறையில நம்ம சில டைம்ல யோசிக்கிறோம். ஆனா நம்ம எதை செய்யணுமா? தேவனுடைய சித்தம். அதற்கு சோதரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமா, அதற்கு சோதரம். போஷித்து காப்பாற்றுகிறது போல அதற்கு சோதரம். ஹல்லேலூயா. 29 வசனம் படி. எபேசியர் 5:29. தன் சொந்த மாம்சத்தை ஒருவனும் இல்லையே, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறார். கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல தேவன் சபையை போஷித்து காப்பாற்று. தேவன் போஷித்து காப்பாற்றுகிற சபையே சில ஆளுக்கு கத்துடுறாங்க. தேவனுடைய கேர்ல இருக்குது, அவருடைய பாதுகாப்புல இருக்குது. ஆனா ஜனங்கள் என்ன பண்ணிடுறாங்க? எடுத்து விட்டுறாங்க. சில டைம்ல ஆண்டவர் கெடுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துறாரு. கெடுத்துக்கோ. ஆமா, யோப கெடுக்கணுமா? கெடுத்துக்கோ. பேதுரு கெடுக்கணுமா? கெடுத்துக்கோ. கர்த்தருக்கு சோதரம். சாலமோன் கேட்டு ஆலயத்தை உடைக்கணுமா? உடைச்சுக்கோ. கோரசையா கேட்டுமா? கட்டிது. கர்த்தருக்கு சோதரம். உடைக்கணும், உடைச்சுக்கோ. கெட்டாலும் கெட்டுக்க. ஆனா பிரதிபலன் உண்டு. நீ நல்லது செஞ்சு அவங்களுக்கு என்ன உண்டு? நன்மை உண்டு. கர்த்தருக்கு சோதரம். ஹல்லேலூயா. தேவன் சபையை போஷித்து காப்பாற்றுகிறார். நீ ஆண்டவருடைய பிள்ளைகளா இருப்பீர்களானால் கர்த்தர் உங்களை என்ன செய்றாரு? போஷிக்கிறார், காப்பாற்றுகிறார். அது அவருடைய வேலை. ஒரு மணவாளன், ஒரு மணவாட்டியை மணவாளனா இயேசு போஷித்து என்ன செய்கிறாரா? காப்பாற்றுகிறார். நீ கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. பெண்களுக்கு எந்த டென்ஷன் இருக்கக்கூடாது. எல்லா டென்ஷன் யாருக்கு தான் இருக்கணும்? புருஷருக்கு தான். ஆனா புருஷர்கள் நல்லா ஃப்ரீயா இருக்கிறாங்க. பெண்கள் எல்லாம் டென்ஷன் ஆகி நரம்பு தலைச்சலாம் வந்து எல்லா சுமையும் என்ன முடியாது? இவங்கள சுமந்து ராஜரட்சல கத்திர பாரத்தை வைத்து அவருடைய ஆதரிப்பார். நீதிபாடு ஒருபோதும் விசுவாசில ஓவர் பாடம் எடுத்துக்கிறோம். ஆமா, இயேசுவே அக்கறை ஜாஸ்தி. இயேசு உயிரே கொடுத்தாரு. அவங்களால உயிர் கொடுப்பீங்களா? ஏன்னா உயிர் எடுக்கிறாங்க. அதற்கு சோதரர் இயேசுவோட நீங்க அக்கறைப்பட வேண்டாம். உங்களை விட அக்கறை உள்ளவர் யாருன்னா இயேசு உங்களை போஷிக்கிறார், காப்பாற்றுகிறார். சொல்லுங்க, போஷிக்கிறார், காப்பாற்றுகிறார். போஷிக்கிறார், காப்பாற்றுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயு புத்தகம் 3:13. 1 தீமோத்தேயு 3:13. இப்படி உதவிக்காரருடைய ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள் தங்களுக்கு நல்ல நிலையையும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தில் மிகுந்த தைரியத்தையும் அடைவார்கள். நான் உன்னிடத்தில் சீக்கிரமாய் வருவேன் என்று நம்பி இருக்கிறேன். தாமதிப்பேன் ஆகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறது. 15 வசனம் படிக்கிறார். தாமதிப்பேன் ஆனால் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய்
சத்தியத்துக்கு தூணும். சபை சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமா இருக்கிறது. தேவனுடைய வீட்டில் நடக்க வேண்டிய வகைகளை நீ அறிய வேண்டும். ஒரு வீடு அப்படின்னா அங்க நடக்க வேண்டிய சில ஒழுங்குகள் இருக்குது. அதுபோல தேவனுடைய சபையிலும் என்ன இருக்குது? என்ன இருக்குது? என்ன இருக்குது? சொல்லுங்க. ஒழுங்கு. தேவனுடைய சபையில ஒழுங்குகளுக்கு என்ன பண்ணோம்? கீழ்ப்படியணும். மோசே சபை ஆரம்பித்த போது அங்க சில சட்டத்திட்டங்களை கொடுத்தார். இப்படிதான் நடக்கும். புதிய ஏற்பாடு சபையை பேதர் கொண்டு ஆரம்பிக்கும் போது அங்கேயும் சில சட்டத்திட்டங்களை கொடுத்தார். தீமோத்தேயு சபைக்கு பவுல் எழுதுகிறாரு, தாமதிப்பேனானால் அந்த தேவனுடைய வீட்டில நடக்க வேண்டிய வகைகளை நீ என்ன செய்ய வேண்டும்? அறிய வேண்டும். நீங்க தேவனுடைய சபையில எப்படி நடக்கணும்னு தெரிய மாட்டேங்குது. ஒரு வீடு, உன்னுடைய வீடு, இது தேவனுடைய நமக்கு தந்த வீடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய சர்ச், நம்ம சபை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஏரியாவில் எவ்வளவு பேர் வந்து இந்த இடத்துல ஆராதிக்க, இந்த இடத்துல இந்த சபையை தேவன் உண்டாக்கி வச்சிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒரு வீட்டிலே சில ஒழுங்கு இருக்கும். இப்படி ஒரு வாடகைக்கு ஒரு வீடு எடுக்கிறீங்க, சாவி கொடுத்துறான உடனே என்ன கொடுப்பாங்க? சொல்லுங்க. நான் சொல்ல மாட்டேன். குளிக்கிற பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குது. அதற்கு செட்டவுண்டு அக்ரிமெண்ட், அதற்கு சோதனை, தனி பில் கட்டணும், கரண்ட் பில் கட்டணும், வாடகை, டைம் கொடுக்கணும். லேட்டாக கொடுத்தா அது எக்ஸ்ட்ரா காசு கொடுக்கணும். போகும்போது வீடு எப்படி இருந்துச்சோ அப்படியே கொடுக்கணும். இல்லைன்னா அட்வான்ஸை பிடிச்சிக்கிறோம். நானே பேர் அடிச்சுக்கிறேன். நம்ம பேர் அடிச்ச 10,000 ரூபா, அவன் பேர் அடிச்ச 20,000 ரூபா. இப்போ ஒழுங்கு இருக்குது. என்ன இருக்குது? ஆமாம், சொந்த வீடாக இருந்தாலும் சரி. இப்போ கவர்மெண்ட்லாம் பெங்களூர் நிறைய டேக்ஸ் போடுறோம். இப்போ எவ்வளோ போட்டோம்? நானே எங்கள் டேக்ஸ் பெண்டிங்கில் வச்சுருக்கேன், பெண்டிங்கில் வச்சுருக்கிறேன். அதற்கு சோதரம் கட்டணும், கொஞ்சம் கொஞ்சமாக அதற்கு சோதரம் டேக்ஸ் போடுறோம். அப்புறம் காத்தா அப்படிங்கிறான், அதுக்கு ஒரு 25 லட்சம் கட்டணும். எப்படி கவர்மெண்ட் என்ன பண்ணுது? பெங்களூர் வந்து கிரேட் பெங்களூர், அதுக்காக என்ன பண்ண அவங்களுக்கு பிளாட்ஃபார்ம்லாம் க்ளீன் பண்ணி வச்சிருக்கிறோம், ரோடுகள் எல்லாம் க்ளீன் பண்ணுறோம். ஆனால் நீங்கள் இருக்கிறது இன்டர்நேஷனல் சிட்டி, வேர்ல்டுலேயே நம்பர் 1 சொல்லுங்களா? எங்கேயோ குடிசைகளுக்கு வரமா சொல்லிட்டு இருக்காங்க. நான் இந்த ஏரியாவில் ஆரம்பத்தில் காடு நேரத்தில் வரும்போது, ஆனால் இன்னைக்கு பெங்களூர்ல நம்பர் 1 சிட்டி. உங்களுக்கு என்ன டபுள் பெட்ரோல் வருது. அது ஏர்போர்ட் போனால் போகலாம், அந்த வசூல் போனால் போகலாம். அது சோதரம் பெரிய பெரிய மாலெல்லாம் இருக்குது. அமெரிக்காவில் இல்லாத மாலெல்லாம் இருக்குது, நம்ம மாதேபுரத்தில் இருக்குது. அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகிடுது. அதனால என்ன பண்ணுறான்? டேக்ஸை போடுறான். ஆமாம், டேக்ஸ் கட்டு போட்டால் இருக்க முடியுமா? டேக்ஸ் கட்டலாம். தண்ணி லைனு கரண்ட் லைன் வந்து கட் பண்ணி விட்டுக்கணும். ஆமாம், அதோட தண்ணி கிடையாது, கரண்டும் கிடையாது. வீட்டில் கீ வச்சிருக்கிறான். அதற்கு சோதனை. ஒரு வீட்டில் குடியிருக்கும் போது இந்த வீட்டுடைய ஒழுங்குகளுக்கு நம்ம என்ன பண்ணோம்? சொல்ல மாட்டேங்குது. நெக்ஸ்ட் பாஸ் எங்க வர போறான்னு நம்ம விசுவாசிகள் ரொம்ப ஞானம் பண்ணுறது. ஆமாம், அதனால வாய் மூடி எடுக்கிறாங்க. அதே போல தேவனுடைய வீட்டில் கூட என்ன இருக்குது? தேவனுடைய வீட்டில் திறந்து கிடக்குதா? தேவனுடைய வீட்டை எப்படி வேணாலும் இருக்கலாமா? தேவனுடைய வீட்டுக்கு கூட தேவன் என்ன கொடுக்கிறாரு? ஒழுங்குகளை கற்றுக் கொடுக்கிறார். அதற்கு சோதனை. ஹல்லேலூயா. ஆமா, தாமதிப்பேனால் தேவனுடைய வீட்டில நடக்க வேண்டிய வகையை நீ அறியபடி. எல்லாரும் அந்த மனப்பாடம் பண்ணுவேன். 1 தீமோத்தேயு 3:15 எல்லாம் பைகாட் பண்ணுங்க. அதற்கு சோதனை. தாமதிப்பேனால் தேவனுடைய வீட்டில நடக்க வேண்டிய வகையை நீ அறியபடி உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. ஆமா, தேவனுடைய சபைதான் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரம். இங்க உள்ள ஒழுங்குகளுக்கு கீழ்ப்படியலாம். சிலது கீழ்ப்படியலாம், சிலது கீழ்ப்படியறதில்ல. மெம்பர்ஷிப் ஃபார்ம் எழுதும் போது எல்லாமே ஓகே பண்ணி தான் கொடுத்துருக்குறாங்க. ஆனா ஒரு சிலதுல என்ன பண்ணுறதில்ல, கீழ்ப்படியறதெல்லாம் கிடையாது. தேவனுடைய சபையில ஒழுங்குகளுக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ண வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். அப்பதான் நீங்க சபை. இதற்கு அவர்களுக்கு தான் தேவன் சொல்கிறார் சத்தியத்தை தூணும் ஆதாரமா இருக்கிறது. 2 தீமோத்தேயு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 4:3. விசுவாசிகளின் சத்தியத்தை அறிந்தவர்கள் 4:3. உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவியின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகங்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக் கொண்டு 4:3 2 தீமோத்தேயு 4:3. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தினவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகங்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்துக் கொண்டு. செவி என்னாச்சுது? ரிப்பேர். சபைக்கு என்ன ரிப்பேரு? காது ரிப்பேர். இது சரியா கேட்க மாட்டேங்க. என்ன பண்ண மாட்டேங்க? சரியா கேட்டா சரியா கீழ்ப்படியும். சரியா கேட்காதனால எதெல்லாம் செய்யக்கூடாது அதெல்லாம் செய்யறாங்க. அதற்கு சோதரம். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை
ஒதுக்கப்படுகிற தேவனுடைய சபையில கொடுக்கிற உபதேசம் ஆரோக்கியமான உபதேசம். இது உங்களுக்கு சரீரத்திலும் ஆரோக்கியத்தை கொடுக்கும், சிந்தனையிலும் ஆரோக்கியத்தை கொடுக்கும், தேவனுக்கு உங்களுக்கு என்ன கொடுக்கும்? ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஒரு மனுஷன் ஆரோக்கியமா இருக்கிறான் அப்படின்னால அவன் ஆசிரியப்பட்டவன் நினைக்கிற காலகட்டத்துக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்ம ஆரோக்கியமான உபதேசத்தை என்ன பண்ணணுமா? கேட்கணும். அப்படிப்பட்டவர்கள் என்ன பண்றாங்கன்னா, பாஸ்டர் சொல்றதை கேட்கறது இல்ல, இவங்க சொல்றதை பாஸ்டர் கேட்கணும். யார் சொல்றதை கேட்கணும்? ஆமா, விசுவாசிகள் சொல்றதை பாஸ்டர் கேட்கணும். ஆனா பாஸ்டர் சொல்றதை என்ன பண்றது இல்ல, கேட்கறது. பாஸ்டருக்கு எக்ஸ்ட்ரா பர்சன் எல்லாம் கிடையாது, பைபிள் பர்சன் கொடுக்க டைம் இல்லை. இவ்வளவு ஆரோக்கியமான உபதேசத்தை என்ன பண்றது இல்ல, கேட்கறது இல்ல. அதனால அவங்களே பாஸ்டர் உருவாக்கிடுறாங்க. நான் சொல்ற மாதிரி பாஸ்டர் இருக்கணும், பாஸ்டர் நான் சொல்ற மாதிரி தான் கேட்கணும் அப்படின்னா நீ எனக்கு பாஸ்டர் இல்ல அப்படின்னா அவன் என்ன பண்ணிடுவேன்? அவன் கட் பண்ணிடுவேன். இது இன்னைக்கு இல்ல, ஆதி காலத்துல இருந்தே இருக்குது, அப்போஸ்தலர் நாட்கள்ல இருந்தே இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டர் சொல்றது கேட்கறதுல வெளிவர் சொல்றதை யார் கேட்கணும்? பாஸ்டர் கேட்கணும். செவித்தனவர்களாகி தங்கள் இச்சைக்கேற்ற போதர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு தன் இச்சைக்கேற்றான போதகர். நான் நினைக்கிறதான் பாஸ்டர் பிரசம் பண்ணணும், பிரசம் பண்ண நான் நினைக்கிற பாட்டை மட்டும் தான் என்ன பண்ணணும்? பாடணும். ஊழியக்காரன் உங்க கண்ட்ரோல்ல இருக்கிறான், ஊழியக்காரன் கிடையாது. ஊழியக்காரன் கத்துடைய கண்ட்ரோல்ல இருக்கணும். அவன் கத்துடைய வேலைக்காரன், கத்துடைய வேலைக்காரன். அழைத்தது அவர், இதுவரைக்கும் நடத்துறது அவர், நீங்க போனாலும் நடத்துற அவர் தான். நீங்க இருப்பீங்க, நாளைக்கு தேவையான போயிருவீங்க, ஆனா ஏசப்பா கூட இருப்பாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதனால உங்க இஷ்டத்துக்கு பாஸ்டர் ஆட மாட்டாரு. தேவன் என்ன சொல்கிறார்? ஆவியானவர் சபைக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அவர் ஊழியக்காரர் தேவன் என்ன சொல்றாரு அதை என்ன பண்ணணும்? கேட்கணும். ஒரு பாஸ்டர் சபையில எல்லாரும் ஒண்ணுதானது. பெரியவங்க, சின்னவங்க, ஏழை, பணக்காரன், இவங்க நல்லா பாடுறவங்க, பாடாதவங்க எல்லாரும் ஒண்ணுதான். இயேசுக்குள்ள வந்துட்டா எல்லாரும் ஒண்ணுதான். இயேசுக்குள்ள வந்துட்டா ஒரு கிறிஸ்துக்குள்ள இருந்தால் என்னவா இருக்கிறான்? புது சிருஷ்டியா இருக்கிறான். பலவில எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இயேசுக்குள்ள யார் வந்தாலும் சரி, ஒரு ஏழை விதவை வந்தாலும் இயேசுவை சேர்த்துக்கிறாரு. ஒரு சமாரியாஸ்திரி ஊரே சொல்லுது அவ பாவிக்கிறாரு, அவளுக்கு 4 புருஷன் இருக்குங்கிறாரு. ஆனது இருப்பாரு, அந்த நிலைமையில நீ இருந்தா உனக்கு 7-8 இருந்திருக்கும். அவன் 4 நிப்பாட்டிக்கிறார். அது நீ சும்மா இருந்தீங்க, ஆனா அவளை சேர்த்துக்கிட்டார். அவளை என்ன பண்ணாரு? சேர்த்து கொண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கானானிய ஸ்திரீ. ஆமா, இப்படி அநேகம் ஜனங்களை ஒதுக்கி வைக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் யாரையும் ஒதுக்குறது இல்லை, யாரையும் என்ன பண்றது இல்லை. பாவியா தான் பரவாயில்ல, ஏசப்பட்டவங்க தானாவே மாறிடும். 7 பிசாசுகள் பிடித்த மதலேன மரியாள் இயேசுவிடத்தில் வந்தால் பிசாசு தானாவே போயிடுச்சு. ஆமா, இயேசுவிடத்துல நீங்க உண்மையா வந்தீங்கன்னா வாக்குகிற பேய் பிசாசுல தானாவே என்ன பண்ணிடும்? தானாவே ஓடி போயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அந்த ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்கணும். அவ கேட்கணும்னா அதுக்கு கீழ்ப்படியணும். கீழ்ப்படியறவங்க தான் ஆரோக்கியம் உள்ளவர்கள். உங்க காது எப்படி இருக்கு? கரெக்டா வேலை செய்யுது. இல்ல சிலருக்கு காது கூட அந்த வயிறு மாதிரி அடிக்கடி லூஸ் போர்ஷன் ஆயிருக்கு. ஆமா, காதெல்லாம் அப்படி ஆகக்கூடாது. காது எப்படி இருக்கணும்? ஆமா, ஷார்ப்பா இருக்கணும். சொன்னதை கரெக்டா கேட்கணும். சொன்னதுக்கு அப்படியே என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். ஆவியானவர் சபைக்கு சொல்கிறதை ஆமா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆரோக்கியமான உபதேசம் இது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை விட தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 6:3. ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களை தேவ பக்தி கேட்டு உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களையும் போதிக்கிறவனானால் போதும். ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கு உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமலும் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவன் ஆனால் அதற்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஊழியக்காரனை எப்படி பிரசங்கிக்கணும்? எப்படி வேணாலும் பிரசங்கிக்கிறான். அதற்கு ஸ்தோத்திரம். நிறைய பாஸ்டர்ஸ் எல்லாம் கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டு தான் ஆன்லைன்ல எடுக்கிறான். இது வீட்டுக்குள்ள கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டு போட்டா பரவாயில்ல. மொபைல் ஆன் பண்ணி இன்டர்நேஷனல் மொபைல் ஆன் பண்ணி வச்சுட்டு என்ன பண்றாங்க? கிழிஞ்ச ட்ரெஸ் அதுவும் நிக்கிறதா போட்டுக்கிறான். அதை நிக்கிற கழிச்சு விட்டு இருக்கிறான். நிக்கிறியா? சில ஆளுகள் சொல்றாங்க எப்படி வேணாலும் ட்ரெஸ் போடலாம், ஆண்டவர் உங்களுக்கு கேட்க மாட்டாரு. ஆண்டவர் கேட்க மாட்டாரு, எனக்கு கண்டிப்பா பேய் கேட்கும். பேய் வர வஸ்திரம் அழுக்கானால பேய் வந்து வலது பக்கத்துல நின்னா யோசுவாவுக்கு வலது பக்கத்துல கர்த்தர் விலகிட்டாரு. யார் வந்து நின்னா? பிசாசு வந்து நிற்கும். எப்படி வேணாலும் பேசுங்க கர்த்தர். ஆனா பேய் வரும். அப்புறம் ஊழிய கொஞ்ச நாள்ல ஸ்டாப் ஆயிடும். ஊழிய கொஞ்ச நாள் என்ன ஆயிடும்? ஆமா, ஏன்னா அவன் வர்றது உங்களை ஊழியத்தை வளர்க்கறதுக்குல கெடுக்கிறதுக்கு. கர்த்தர் உங்களே உங்க லைஃப்ல ஸ்பாயில் பண்ணிட்டு போயிருவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.
பழைய ஏற்பாடுல ஒவ்வொரு ஆசாரியனும் உடம்புல ஒரு இன்ச்சு கூட வெளியே தெரியக்கூடாது. தலை கூட தொப்பி போட்டுக்கணும். தலை கூட என்ன போடணும்? பெரிய பெரிய ஹோட்டல்ல வச்சிருக்கிறாங்களா, எதுக்கு போட்டோம்? ஏன்னா அங்க ஃப்ரை வேலை நிறைய இருக்குது. முடியல அங்க பார்த்து விழுந்துடக்கூடாது. வழியாக போட்டு ஃப்ரைல வழியில வந்து விழுந்துடக்கூடாது. அதற்கு சோதரம் இந்த ஃபேஸை தவிர சரீரத்தில் ஒரு அவையம் கூட வெளியே. இதை ஒரு ஆசாரியின் வஸ்திரம். என் கோயிலில் போனாலும் அப்படிதான் இருக்கணும். ஆண்களும் அப்படிதான் இருக்கணும், பெண்களும் அவங்க சரீரத்தில் ஒரு அவயமே என்ன பண்ணக்கூடாது, வெளியே தெரியக்கூடாது. இங்கே எங்க மூடி வைக்கணுமோ அங்கே கிழிச்சு விட்டுருவாங்க. எங்க மூடி வைக்கணுமோ இங்கே கிழிச்சு விட்டுருவாங்க. கிழிக்க வேண்டிய இடத்துல மூடி வச்சுக்கிறாங்க. அதற்கு சோதரம். ஏன்னா பாச சொல்றதில்ல, சொன்ன சர்ச்சைக்கு ஜனங்கள் என்ன பண்றதில்ல, வாரான வரலையே அவன் தலையிலுக்கு ரத்த பலி தீர்த்துக்கும். அந்த தேவனுடைய வீட்டில் நடக்க வேண்டிய முறைகளை நீ என்ன பண்ணு, கற்றுகள். தேவனுடைய சபை இது, உங்க வீடு கிடையாது. உங்க வீட்டில் நீ எப்படி வேணாலும் இரு, அது யாரும் கேட்க போறதில்ல. ஆனா தேவனுடைய சபைன்னு வரும்போது இங்க நீ மட்டும் இல்ல, இந்த சிட்டியில் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் உண்டு. அதற்கு தேவனுடைய சபை இது பரலோகம். என்னது பரலோகம்? ஆப்பிரிக்கெல்லாம் பரலோகத்தில் கொடுக்க மாட்டாரு. பரலோகத்தில் என்ன ட்ரெஸ் தான்? அங்கி. என்ன ட்ரெஸ் தான் சொல்லிக்க பைபிள்ல சொல்லியிருக்கா சொல்லியா? அவன் வெண்ணாடை அங்கி சரீரத்தில் ஒரு பாயிண்ட் வெளியே. அவன் எதில் ஆவிக்கிற அர்த்தங்கள் நிறையா இருக்குது. இதற்கு சோதரங்களை புரிகிற விதமாக உங்க அறிவிக்கிறோம். ஆனாலும் ஆவியான சபைக்கு சொல்கிறதை காது இருந்தா கேட்டு மனம் திரும்புங்க. காது இல்ல பாஸ்டர் அப்படின்னு அவங்க இஷ்டம் போல வாழலாம், அவங்க இஷ்டம் போல என்ன பண்ணலாம் வாழலாம். ஆனா உங்க வேலை பிசாசுக்கு அதிகாரம் இருக்குது. அது நினைச்சுக்கிறது. ஆண்டவரோட என்ன பண்ண மாட்டார். ஆண்டவரோட யாராவது காலத்தை கை ஒடிப்பேன் கால் ஒடிப்பேன்னு சொல்ல மாட்டார். எதிராளி வந்து அங்க பிசாசு வஸ்திரம் அழுக்கானாலே வந்து வலது பக்கத்தில் இருப்பான். அதற்கு சோதனை விளையலையா அழுக்கான வஸ்திரத்துக்கு இருக்கிற கிழிஞ்ச வஸ்திரத்துக்கு எது வந்து இருப்பான். ஆண்டோட பிள்ளைகள், ரசிக்கப்பட்ட பிள்ளைகள், தேவனுடைய வீட்டில் நடக்க வேண்டிய முறைகள் ஒழுங்குகள் அதற்கு சோதனை விளையலையா? ஆமா, அதற்கு சோதனை விலை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு சோதனை ஆரோக்கியமான உபதேசத்தை ஒருக்கு மனதில்லாமல் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மத்தேயு 6:4. அவன் இருமாப்பு உள்ளவனும் ஒன்று அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களை பற்றி நோய் கொண்டவனுமாய் இருக்கிறான். அவைகளால் பொறாமையும் சண்டையும் தூசலும் சமயம் உண்டாகும். ஆரோக்கியமான உபதேசத்தை பிரசிக்காவிட்டாலும் ஜனங்கள் கேட்காவிட்டாலும் அவங்களுக்கு என்ன வரணும், தர்க்கங்கள் வரும். அதிலே தெரிஞ்சது இவங்களை ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்கல. ஆரோக்கியமான உபதேசம்னா ஒருத்தருக்கு அன்பா இருக்கணும், ஐக்கியமா இருக்கணும், விட்டு கொடுக்கணும். அதற்கு சோதரம் முடியலன்னா முட்டி போட்டு ஜெபம் பண்ணணும். அதற்கு இன்னும் தலைக்கு மிஞ்சின பிரச்சனை பாஸ்டிங் போட்டு என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். இதோ ஒரு ஆட்டோட பிள்ளையுடைய அழகு. அதை விட்டு தர்க்கங்கள் சண்டைகள் அதற்கு சோதரம். அவனுக்கு நோய் இருக்குதான். ஆலோசனை படிக்கிறான். இருமாப்புள்ளவனும் ஒன்று அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களை பற்றி நோய் கொண்டிருப்பாங்க. நோய் அவனுக்கு வியாதி, அவனுக்கு ஆரோக்கியம் ஆவிக்குரிய வியாதி. இந்த வியாதி ஒரு பக்கம் நிறைய ஆவிக்கிறவங்களா காட்டிக்கொள்வாங்க, இன்னொரு பக்கம் சண்டை, கோபம், வைராக்கியம், எரிச்சல் இதெல்லாம் இருக்கும். 5 அவசரம் 5 கெட்ட சிந்தை உள்ளவங்களா இருப்பாங்க. அதனால சண்டை வருது. கெட்ட சிந்தை யாருமே நல்லவங்க இல்லைன்னு சொல்லிடுது. யாருமே நல்லவங்க இல்லை. ஜாண்டிஸ் வியாதி வந்துச்சுன்னா அவனுக்கு பார்க்குறவங்களாம் அப்படிதான் தெரிவாங்க. எல்லாரும் மஞ்சள் சொல்லுவாங்க, எல்லாரும் மஞ்சள், எல்லாரும் மஞ்சள், நீ தான் மஞ்சளா இருக்க. ஆமா, வியாதி நீங்கிச்சுன்னா எல்லாரும் எப்படி இருப்பாங்க, நல்லா இருக்கும். நல்லா இருப்பாங்களா? ஆமா. அதற்கு சோதரம் கெட்ட சிந்தை உள்ளவங்களா இருக்கக்கூடாது. ஆனா ஏசபாவுல வருவது தேவனுடைய வீடு. யாருடைய வீடு? தேவனுடைய வீடு. இங்க தேவ சித்தம், ஆவியானுடைய சித்தம், அவருடையது மட்டும்தான் என்ன பண்ணோம், நடக்கணும். உங்க வைராக்கியத்துக்கு நடக்கணும் சொன்னா தூக்கி வெளியே போட்டுவாரு. ஒரு மனுஷன் கேட்கிறாரு, எப்படி உள்ள வந்தானே? இங்க வரணும் ஒழுங்கு இருக்குது, வரணும் என்ன இருக்குது. ஆனா எப்படி உள்ள வந்தா? இவனுடைய கையும் காலையும் கட்டி வெளியே போடு. இங்க வந்தா உனக்கு அழகான கல்யாண வஸ்திரம் கொடுக்குறோம், அது ஃப்ரீயா கொடுக்குறோம். நீ அது இல்லாம நம்ம கர்நாடகா டிக்கர்ல வந்துருக்கிறார். என்ன நிக்கிற? கர்நாடகா டிக்கர்லையும் பட்டாப்பட்டி டிக்கர்ல வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. சகோதரர் எப்படி உள்ள வந்தாயா? உள்ள வரணும் ஒரு ஒழுங்கு இருக்கு. வாசல் வழியா வரல, வேறு வழியா வந்திருக்கிறான். அதற்கு சோதரர் சபை அப்படின்னா ஒரு வாசல் இருக்குது, அது வழியா வரணும். அதற்கு வேறு வழியா வந்தா பைபிள் சொல்லுது, கள்ளனும் கொள்ளைக்காரனா இருக்கிறான்.
இயேசுல நானே வாசல், ஒருவன் என் வழியாக பிரவேசித்தால் உள்ளம் பிரபசத்து. ஆமா, ஒரு வாசல் இருக்கு, அவர் இயேசு. இயேசுவாய் வழியில வந்தா நீ ரட்சிக்கப்பட முதலாவது, அதுக்கப்புறம் ஆசீர்வாதம் இருக்கும். சபைக்குள்ள வரணும், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ரட்சிக்கப்பட வேண்டும். அதுதான் சபையில ஒழுங்குகள். அப்படி இல்லாதவர்கள், கெட்ட சிந்தை உள்ளவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் எடுக்கிறவர்களும், மாறுபாடான தர்க்கங்களும் நல்லா இப்படிப்பட்டவர்களுக்கு விலகு. இப்படிப்பட்டவங்களோடு நம்ம என்ன பண்ணக்கூடாதா? சேரக்கூடாது. உங்களோட விலகிடணும். இது எப்பவும் சட்டை போட்டுட்டு கோபப்பட்டுட்டு சிலாத்தில் அப்படியே இருப்பாங்க. வீட்டிலேயும் கலகம், சபைக்குள்ள வந்தாலும் கலகம் பண்றவங்களாவே இருப்பாங்க. அதுக்குன்னே நியமிக்கப்பட்டவங்களா இருக்கிறாங்க. ஆனா ஒரு தேவனுடைய பிள்ளைகள் அப்படியே இல்லை. ஒரு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரோட எப்படி இருக்கணும்? சமாதானமா இருக்கணும், ஐக்கியமா இருக்கணும். நல்லவன் கெட்டவனே நீ நியாயம் இருக்க கூடாது. வருகிற எல்லாரும் நியாயத்திருக்கிறதுக்கு எனக்கு கூட அதிகாரம் கிடையாது. நான் பிரசங்கிக்கிறேன், அவ்வளவுதான். நியாயத்திருக்கிறது யாரு? தேவனாய கர்த்தர். அல்லேலூயா. அதனால தேவனுடைய வீட்டில் நடக்க வேண்டிய முறைகள், அதற்கு சோதரம், ஆரோக்கியமான உபதேசம், அதற்கு சோதரம். 6:10 ஏசாயா 6:10. இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்க என்னோட இருதயத்தை கொளுத்ததாக்கி காதுகளை மந்தப்படுத்தி உங்களை மூடி போட்டார்கள். இஸ்ரவேலர்களுடைய காதுகள் மந்தமாயிடுச்சுதான். வார்த்தை கேட்டா கீழ்ப்படியணும். காதுல ஆரோக்கியம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். இப்ப ஆரோக்கியம் இல்லாத காது இஸ்ரவேலர்களுக்கு, உங்களுக்கு இல்ல. நீங்க சொன்ன உடனே கீழ்ப்படிடுறீங்க, சொன்ன உடனே என்ன பண்றீங்க? சோதரர். ஆனா நீங்க இஸ்ரவேலர்களுக்கு ஆண்டவர் குறை சொல்கிறார். 13:15 சொல்கிறார். 13:15 இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளால் கேளாமலும் இதயத்தினால் உணர்ந்து மனதிரும்பாமலும் ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொளுத்திருக்கிறது. காதால் மந்தமாய் கேட்டு தன் கண்களை மூடிக்கொண்டார்கள். மந்தமாய் கேட்டு நம்ம காது சரியா வேலை செய்யல. இஸ்ரவேலுடைய காது என்ன பண்ணல? சரியா வேலை செஞ்சா ஆண்டவர் வார்த்தைக்கு என்ன பண்ணுவாங்க? கீழ்ப்படிவாங்க. இவன் கூட காது பொத்திக்கிறது, ஒரு காது கேட்கறது, இன்னொரு காது எங்கேயும் இருக்கும். ஆமா, சில சர்ச்சில் இருந்தாலும் ஒரு காது எங்க தான் இருக்கும்? வீட்டில் இருக்கும். இஸ்ரவேல் ஆண்டவர் எகிப்திலிருந்து கொண்டு வந்தாலும் இந்த ஜனங்கள் எங்க தான் இருந்தாங்களா? ஈர்த்து போயிட்டாங்க. அங்கே போயிட்டாங்க. அங்கே வெள்ளரிக்கா அப்படின்னு தெரியுமா? கும்படிக்கா அப்படின்னு தெரியுமா? அங்கே எவ்வளோ மிதிப்பான்னு தெரியுமா? அதெல்லாம் தெரியுமா? ஏசப்பா பரலோகத்தில் மன்னாவை கொடுத்து விசேஷமா நடத்தி எடுக்கிறாரு. அதனால ஒரு சில இஸ்ரவேலர்களுக்கு பழைய கதைக்கு என்ன பண்ணாங்க? நம்ம போறாங்க. கதற்கு சோதர ஆண்டுடைய வார்த்தை மந்தமாய் கேட்டு கதற்கு சோதர கண்களை மூடிக்கொள்கிறார்கள். இயேசுவே சொல்கிறாரு, ஆண்டவர் வசனத்தை சரியா கேட்டீங்கன்னா இந்த வார்த்தை உங்களுக்கு நன்மை செய்யும். இந்த வார்த்தை என்ன பண்ண உங்களுக்கு நன்மை செய்யும். இந்த வார்த்தைகளை உருவாக்கும். இந்த வார்த்தை தேவனுடைய வீட்டிலே எப்படி நடக்க வேண்டும் என்கிற ஒழுங்குகளை உங்களுக்கு என்ன பண்ணும்? கற்றுக் கொடுக்கும். கதற்கு சோதர அல்லேலூயா. ஆமா, கதர் மந்தமாய் கேட்கறதுனால பாதி கேட்கறாங்க, பாதி கேட்கறதுல அதுக்கு கீழ்ப்படுகிற இருதயம் இல்ல. ஆவியானவர் சபைக்கு சொல்கிறதை எல்லாரும் சொல்லுங்க. ஆவியானவர் சபைக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அல்லேலூயா. இஸ்ரவேலுடைய காதுல மந்தமா இருக்குது, காது இப்பதான் இருக்குது. எனக்கு சரியா காது கேட்கல. அதற்கு சோதரம் என்ன வாசிக்கிறோம்? சங்கீதம் 58:4. சங்கீதம் 58 Psalms 58:4-5. சத்தத்தின் விஷயத்திற்கு ஒப்பான விஷயம் அவர்களில் இருக்கிறது. பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும் அவர்கள் ஊதும் சத்தத்துக்கு செவிக்கூடாதபடிக்கு தன் காதை அடைக்கிற செவிட்டு விரியனை போல் இருக்கிறார்கள். போதும். எல்லாரும் படி 58:4. சங்கீதம் 58:4. சர்ப்பத்தின் விஷத்துக்கு ஒப்பான விஷம் அவர்களுக்கு இருக்கிறது. பாம்பாட்டிகள் வினோதமாக ஊதினாலும் ஊது சத்தத்துக்கு செவிக்கூடாதபடிக்கு தன் காதை அடைக்கிற செவிட்டு விரியனை போல் இருக்கிறார்கள். ஆமா, ஒரு விரியன் பாம்பு, செவட்ட விரியன். பாம்பாட்டிகள் எவ்வளவு வினோதமாக ஊதினாலும் பாம்பாட்டிக்கு என்ன பண்றதில்ல? கீழ்படியாது, அடங்குறதில்ல. உங்க வீட்டுல ஒரு பாம்பு வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு போன் நம்பருக்கு கூப்பிட்டீங்கன்னா பாம்பாட்டி வருவான். அந்த என்ன பண்ணுவான்? ஊதுவான். ஊதி வச்சு அந்த பாம்பு என்ன பண்ணுவான்? பிடிச்சிட்டு போயிடும். அதனால இடம் தெரிஞ்ச ஒரு பிரதர் வீட்டில் வெஸ்டர்ன் டாய்லெட் திறக்கிறார் உள்ள அப்படின்னு இருக்குது. உட்கார போட்டு தள்ளி உள்ள வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்ல அந்த ரோடெல்லாம் உடஞ்சிருக்கு. லேவட் ஏரியா அது இங்கே உடஞ்சி விட
ஆடி போயிட்டார். உடனே வந்து ஃபோன் நம்பர்லாம் பார்த்து அதை பிடிக்கிறதுக்கு ஃபோன் பண்ணுவோம். அவன் அந்த ஊதும் போது என்ன படிச்சது கடைக்கு, அப்புறம் அதை பிடிச்சி பொட்டியில் போட்டு என்ன பண்ணான். ஒரு பாம்பு கூட பாம்பாட்டி ஊதுனா என்ன பண்ணியிருந்தான், அடங்குது. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் என்னத்தை ஊதுனாலும் சரி சொல்லுங்க, பாம்பு கூட பாம்பாட்டி அடங்குது. ஆனா தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட ஒரு மனுஷன், அது ஸ்பெஷலா இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு என்ன பண்ணதில்ல, அடங்குறதுல. நீ சில பிள்ளைகள் தான் பெற்றோட வார்த்தைக்கு அடங்குறாங்க. நிறைய பிள்ளைகள் பெற்றோட வார்த்தைகள் அடங்குறதுல அடங்குறதுல. எது ஃபீஸ் கட்டுற வரைக்கும் தான் நீ டாடி, ஃபீஸ் கட்டி முடிச்ச உடனே நீ போடி, அவ்வளவுதான். நீ உலகமே அப்படிதான் போயிட்டு இருக்குது. அந்த ஆண்டவர் அந்த பூமி அழிக்க போற அச்சயத்துல அது அங்கங்க அழிவு வந்துகிட்டே இருக்குது. அதற்கு சோதரம் அப்ப பாம்பாட்டி அவங்க காரணம் விஷம் இருக்குது. திரும்ப படிக்க 4 வருஷம் படிக்க, சர்ப்பத்தை விஷத்துக்கு ஒப்பான விஷம் அவர்களே. ஆமா, நீ சமைக்கல வந்தாலும் விஷத்தோடவே இருக்கிறாங்க. சில உள்ள விஷம் இருக்குது. யார் மணியா கோபம், வைராக்கியம், எரிச்சல், விஷம் இருக்கிற பாம்பு ஒரு போட்டுச்சுன்னா அவ்வளவுதான். நீங்க பாம்பாட்டி என்ன பண்ணா, வினோதமா ஆடி அந்த விஷப்புள்ள பிடிக்கிறோம். ரோட்ல பாம்பாட்டி பாம்பை கொண்டு வருகிறோம். அதுக்கு என்ன இருக்காது, விஷப்புள்ள இருக்காது, அது பிடிக்கிறோம். அது உங்களை குத்துறாலும் என்ன பண்ணாது, ஒன்றும் செய்யாது. அவனுக்கு குத்துறாலும் ஒன்றும் செய்யாது. ஆனா இங்க அப்படி இல்லை, விஷம் உள்ள பாம்பு. இது பாம்பு பல்ல கொடுக்க முடியல, பல்ல என்ன பண்ணல. ஆமா, கதை இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் நிறைய பேர் விஷ பாம்பு உள்ளவங்களாவே இருக்கிறாங்க. உள்ள விஷம் வச்சுக்கிட்டே பழகுறாங்க. எப்ப நம்மளை போட்டு தள்ளுறாங்கன்னு தெரியாது. விஷம் இருக்கிறவங்க திடீர்னு என்ன பண்ணிடுவாங்க, ஒரு கொத்துனா நம்ம அவ்வளவுதான், வாய்வில நுரெல்லாம் வந்துடும். ஆமா, அதற்கு சோதரம் ஏன் நல்லா தானே இப்படி ஆச்சு இல்லாத போட்டு தட்டாங்க. அவர் 10-20 வருஷமா ரொம்ப அன்பானவனி பழகினேன். ஆனா உள்ள எதோடு தான் அவங்க இருக்கிறாங்க, விஷத்து. இயேசுக்குள் வந்தோம் இந்த விஷம் எடுக்காத பள்ளப்படுக்காத பாம்பாகவே நிறைய இஸ்ரவேலர்கள் இருக்கிறாங்க. சங்கீதத்தில் எழுதப்படுகிறது. வாண்டோட பிள்ளைகள் இயேசு நம்பி வரும்போது உங்களுக்கு என்ன இருக்கக்கூடாது, விஷப்புள்ள எடுத்தணும். அப்ப பாம்பாட்டிகள் ஊதுனா அடம் கீழ்படி கதற்கு பல்ல பிடிக்கிட்டு என்ன பண்ணிடணும். அவங்களுக்கு இருக்கிற பாவங்கிற பல்ல பிடிக்கிறார் ஆண்டவர். கதற்கு நீங்க பாவம் இல்லாத பிள்ளைகளா என்ன பண்ணி இயேசுக்காக வாழ வேண்டும். கதற்கு சோதர விளையாடுவா. அப்படி இல்லைன்னா உங்க காது கரிப்பேர். ஆவியான சபைக்கு சொல்கிறதை இது அடங்க மாட்டீங்கன்னா காது இருக்கு நினைக்கிறேன். ஆனா சொல்ற செவிட்டு விரியனா, என்ன விரியன், செவிட்டு விரியன். என்னத்தை ஊது அசைமான நீ ஊதுனா உடனே நான் கில்லாடி. அப்படியே எந்த ஒரு காரியத்துக்கும் அடங்க மாட்டேன், கீழ்ப்படிய மாட்டேன் சொல்லி தன் சுபாவத்தை விட்டு கொடுக்காதது. நீ மாவியோட வார்த்தையை கீழ்ப்படியாவிட்டால் பயத்தை சொல்கிறது. உங்களையும் ஒரு பாம்புக்கு அப்படியாதான் சொல்லப்படுகிறது. பாம்பு விஷம் உள்ளவங்களா இருக்கிறீங்க. என்ன சொன்னாலும் என்ன பண்றது இல்ல, கீழ்ப்படுகிறது இல்ல. அதற்கு சோதரம் நீங்க நல்லா இருக்கிறதா பிரசிக்கிறமே தவிர வேற எந்த ஒரு காரணமும் கிடையாது. அதற்கு சோதரம் ஆரோக்கியமான உபதேசங்களை ஒரு ஊழியக்காரன் பிரசங்கிக்கணும். ஜனங்கள் கேட்கிறாங்களா இல்லையா, 2வது பிரச்சனை. எஸ்ஐக்கெல்லாம் படிக்கும் போது இறைவா படிக்கும் சொல்ல அவங்க கேட்டாலும் சரி, கேட்க விட்டாலும் வேலை உன்னை அதுக்குதான் வச்சிருக்கிற, உன்னை அதுக்குதான் வச்சிருக்கிற. இயேசு ஒழிச்சது நாட்கள் இயேசு ஒன்று எல்லாரும் வந்தோம்னா நிக்கல. நிறைய பேர் இயேசு விட்டு கூட போயிட்டாங்க. அதனால போறதெல்லாம் ஜனங்களுடைய இஷ்டம். அதற்கு சோதரம். ஆனால் ஆவியான சபைக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அதற்கு சோதரம். விளையாடுவியா விளையாடுவியா. ஆமா, அதற்கு சோதரம். செய்கிற 95 8-10 வரைக்கும். Psalms 95:8-10. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பதாகில் அனாதத்தில் கோபம் முட்டின போதும் சோதனை நாட்கள் நடந்தது போல இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். உங்கள் பிதாக்களை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து கிரியை கண்டார்கள். 40 வருஷமாய் நான் அந்த சந்ததி ஆலோசித்து வழி போற இருதயமுள்ள ஜனம் என்றும் வழிகளை அறியாதவர்கள் என்று சொல்லி நினைப்பாதல் அவளுக்கு என்னல பிரவேசிப்பதில்லை என்ற கோபத்தில் நான் ஆனேன். சிறுவ ஜனங்களுக்கு ஆண்டவர் மேல ஆண்டு கோபம். 40 வருஷமா நீ சரியா நாளைக்கு சரியா நீ பார்த்தேன்னா சரியாகல. ஆண்டவர் எல்லாம் செஞ்சாரா, மனத்தில் மண்ணாவை கொடுத்தாரு, பகலில் மேக ஸ்தம்பமா இருந்தாரு, ராத்திரி அக்கினி ஸ்தம்பமா இருந்தாரு. அந்த தேவதூதர்கள் சாப்பிடுற மண்ணாவை கொடுத்தாரு. ஒருத்தருக்கு வியாதி கிடையாது, செருப்பு தேயில, வஸ்திரம் கிளியவில்லை. அதற்கு சோதரர் அந்த அளவுக்கு அற்புதமான பண்ணாரு. நடத்தினார். வயிற்றில் உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். இயேசு நம்புறவங்க தேவன் அதிசயமா நடத்துவாரு. ஆமா, எப்படி நடத்துவாரு எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. அதிசயமா நடத்துவார். கர்த்தருக்கு சோதரர். விளையாடுவியா
ஆண்டவர் கோபம் ஊட்டினாங்க. சோதனை நாட்கள் ஆண்டவர் கோபம் கொடுத்தாங்க. வாழ்க்கையில் எல்லாருக்குமே சோதனை இருக்கு. சோதனை நம்ம பொறுமையா இருக்கணும். கடந்த நாட்களில் யோபுக்கு வாசித்தோம். சோதனத்துல அவன் பாவம் செய்யல, சோதனத்துல நிதானமா இருக்கும். வாழ்க்கை மாறும். இன்னைக்கு இருக்கிற கஷ்டங்கள் நாளைக்கு இருக்காது. கண்டிப்பா மாற்றுவார். இருக்கிற நிலைமையில கத்துறவங்களுக்கு மாற்றுவார். நம்ம ஏசப்பா நம்பி வந்திருக்கிறோம். இன்னைக்கு இருக்கிற நிலைமை நாளைக்கு உங்களுக்கு நிலைமைகளை கத்தர் மாற்றுகிறவர். இல்லையா? அவங்களோட கஷ்டங்கள் மாறும், தரித்திரங்கள் மாறும், ஏழ்மைகள் மாறும், எல்லாமே மாற்ற தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அதற்கு சோதனை விளையாடுவியா வரலாம் வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 7-8 ரெவலேஷன் 2:7-8. ஆவியானவர் சபைக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்கிறவன் எவனோ தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ வம்சத்தின் கனியை. ஆவியான வார்த்தையை யார் செவி கொடுக்கணும் அப்படின்னா, செவி கொடுத்தீங்கன்னா நீங்க ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். இல்லைன்னா அந்த உலக வாழ்க்கையில தோற்று போனவங்க நிறைய இருக்கிறாங்க. ஃபேமிலி லைஃப்ல தோற்று போயிடுறாங்க, எஜுகேஷன்ல தோற்று போயிடுறாங்க, வாழ்க்கையில நிறைய காரியங்களை ஜனங்கள் என்ன பண்ணிடுறாங்க, தோற்று போயிடுறாங்க. ஆவியானவங்க நீங்க செவி கொடுத்தீங்கன்னா ஆண்டவர்களை ஜெயமுள்ள உதவி செய்வார். அதற்கு உனக்கு எந்த பேக்ரவுண்ட் இல்லைன்னா பரவாயில்ல, ஏசப்பா இருக்கிறாரு. ஆமா, கதற்கு சோதர் வலையிலையா பெங்களூர்ல நான் வந்த நாள் முதல் இன்னைக்கு வரைக்கும் ஏசப்பா தான் என்னுடைய முழு சப்போர்ட். மற்றெல்லாம் வந்தாங்க, போனாங்க, இருக்கிறாங்க, வர்றாங்க. நான் இயேசு நிரந்தரமானவர். இயேசு நிரந்தரமானவர். நான் உன்னை விலகுவதும் இல்லை, கையில சொல்லி இருக்கிறாரு. அதற்கு சோதர் வலையிலையா ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டீங்கன்னா நீங்க வாழ்க்கையில ஜெயம் எடுக்க முடியும். நீங்க ஃபெயிலர் ஜனங்க தான் நிறைய இருக்கிறாங்க. வாழ்க்கையே ஃபெயிலர், எல்லாம் லைஃப் எல்லாம் ஃபெயிலர். நம்ம தோற்று போக முடியாது. இயேசு நமக்கு ஜீவன் தரல. நம்ம தோற்று போற உயர் கொடுத்தாரா? நம்ம ஜெயிக்க முடியாத உயர் தந்திருக்கிறார். ஆமா, கதற்கு சார் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு வகையான பிரச்சனை இருக்கலாம். ஆனா எந்த பிரச்சனை இருந்தாலும் இயேசு நாமத்தினால நமக்கு ஜெயம் உண்டு. இயேசு நாமத்தினால என்ன உண்டு? ஆமா, ஜெயம் கொள்கிறவன் எவனோ அதற்கு சோதர விளையாடுவியா. ஆமா, சில பிரச்சனை தாண்டணும்னா நிறைய பாஸ்டிங் எடுக்கணும், நிறைய பிரேயர் பண்ணணும். சில உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் தான் நீங்க சுதந்திரிக்க முடியும். இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, ஜெயம் அடிக்க முடியாது. கதற்கு சோதர விளையாடுவியா. முன்னால ஒரு பாப்பா உட்காந்துருக்குது, 40 நாள் பாஸ்டிங் மட்டும் தான் இங்க வந்திருக்குது. பெங்களூர் போகணும், பெங்களூர்ல வேலை கிடைக்கணும். அதற்கு சோதர விளையாடுவியா. ஆமா, அதனுடைய மாமா சர்ச்சுக்கு போகணும். இதுக்கு 40 நாள் பாஸ்டிங். சும்மா ஓடி வரல, மாமா இருக்காரு. நீ பெங்களூர் இருக்குது, 1.5 கோடி பேர் பழைக்கலாம். அதெல்லாம் ரெண்டாவது. ஜெபித்து வந்தால் உனக்கு என்ன கிடைக்கும்? ஜெயம் கிடைக்கும். 40 நாள் பாஸ்டிங் பெங்களூர் வர்றதுக்கு. ஆமா, நான் பெங்களூர் வரும்போது 28 ரூபா செலவு பண்ண அவ்வளோ. அது நான் பண்ணேன், இன்னொரு ஆளுக்கு செலவு பண்ணேன். ஆனால் அந்த ஒரு போட்டு நான் போட்ட பாஸ்டிங்கு ஜபத்துக்கு அளவு கிடையாது. அதற்கு சோதர விளையாடுவியா. ஆமா, அப்படின்னா ஒன்றையும் நாம் சாதிக்க வேண்டும் என்றால் உபவாசம், ஜபம், பிரேயர் இதெல்லாம் தேவை. அது எது இல்லாம எதுவும் கிடைக்காது. அதற்கு சோதர விளையாடுவியா. அப்ப ஜெயம் கொள்கிறவன் எவனோ ஆவியானவருடைய சத்தத்துக்கு நீங்க செவி கொடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில என்ன முடியும்? என்ன முடியும்? ஜெயிக்க முடியும். ஜெயிக்க முடியும், ஜெயிக்க முடியும். ஆவியான சபைக்கு சொல்கிற காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பேன். 3 சபைக்கு தேவன் சில ஆசீர்வாதங்களை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நீ ஆண்டோட சத்தத்துக்கு செவி கொடுத்து ஜெயித்தீங்கன்னா சில எக்ஸ்ட்ரா ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். நீ கேட்காத ஆசீர்வாதம், விரும்பாத ஆசீர்வாதம், எதிர்பாராத ஆசீர்வாதம் கத்தர் பண்ணுவாரு, கண்டிப்பா தருவார். அதற்கு சோதர விளையாடுவியா. ஆமா, நாளா பெங்களூர்ல இந்த நிலைமைக்கு இருப்பேன்னு சொல்லி நான் நினைச்சு கூட வாங்கல. எப்படினாலும் ஒரு குடிசை வாங்கிக்கணும் சில பேரையோட, அதான் என்ன நோக்கமா இருந்துச்சு. அந்த ஒண்ணுக்கு தான் இந்த வருஷ கணக்கான ஜெபம் இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் நாம் கேட்கிறதை விட அதிகமாக, நீங்க விரும்புறதை விட அதிகமாக. ஆமா, உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா அதிகமாக பாஸ்டிங், பிரேயர். அது நல்லா நைட் பிரேயர் ரொம்ப நல்லா ஆச்சு. 3 மணி நேரம், 3.25 மணி நேரம் ஜெபம். ஆமா, அதற்கு சோதரம் எல்லாரும் நைட்டு டின்னர், ஜெயராணி டின்னர் ஆயத்தம் பண்ணியிருந்தாங்க சர்ச்சில். நம்ம நைட் பிரேயர்ல ஃபர்ஸ்ட் டின்னர் ஆயத்தம் பண்ணப்பட்டது இந்த டைம். அதற்கு சோதரம் விளையாடுவியா. ஆமா, அவங்களே போஸ்ட் பண்ணி சொன்னாங்க. அதற்கு சோதரம் எதுக்கு சொல்லுகிற அப்படின்னா ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார். அதற்கு சோதரம் எத்தனை பேர் ஜெபிக்கிறாங்க நமக்கு இல்ல. ஏசுனாரு நாமத்தினால 2 பேரோ 3 பேரோ. அதற்கு சோதரம் மாசத்துல 2 நைட் பிரேயர் நடக்குது. 1 சர்ச்சில், இன்னொன்று பாஸ்டர்ஸ்.
கதற்கு சோதரன் புதன்கிழமை கேஜிஎம்ல பாசஸ் கொலெக்ஷன் அங்கே 2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணணும். கதற்கு சோதரம் ஏன்னா ஆண்டு நடத்துகிறார். வாழ்க்கையில் எவ்வளவு சோதனையில நான் கடந்து வந்து நீங்க ஆண்டையருக்கு தெரியும். எல்லாத்தையும் ஜெயித்து வர கதர் உதவி செய்கிறார். எல்லாத்தையும் ஜெயித்து வர நம்மளோட வாழ்க்கையில எவ்வளவு பெரிய சோதனை இருக்கிறது முக்கியம் இல்ல. ஆவியான சொல்ற வார்த்தையை கேட்டீங்கன்னா நீங்கள் ஜெயம் கொள்ள முடியும். சொல்லுங்க, ஜெயம் கொள்ள முடியும். எப்பேற்பட்ட கஷ்டங்களை உங்களை விட்டு போகும், எவ்வளவு பெரிய பிசாசுகளை விட்டு ஓடி போகும். அதற்கு சொல்ற காது ஒழுங்கு ஆண்டோட வார்த்தை கேட்டு கீழ்ப்படியும். ஆமா, சோதரன் ஆவியான சபைக்கு சொல்கிற காதுள்ளவன் கேட்க கடவன். அதற்கு சோதரன் ஹல்லேலூயா. 11ஆம் வசனம் அதே வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆவியான சபைக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அவன் ஜெயம் கொள்கிறவன் 2ஆம் மரணத்தில் சேதமில்லை. ஒரு மரணம் இருக்கு, 2ஆம் மரணம். நீ ஆண்டோட வார்த்தைக்கு இப்பொழுது ஜெயம் கொண்டா 2ஆம் மரணம் வந்து ஒண்ணும் பண்ணாது. ஒரு மரணம் வந்துட்டு எல்லாரும் அப்படியே வருது. 2ஆம் மரணம். முதல் மரணம் ஆத்மாவில் உண்டாகிற மரணம். பாவம் செய்கிற ஒரு மனுஷனுக்கு ஆத்மாவில் ஆதாரம் வேலை பார்த்துன்னா அந்த பணத்தை சாப்பிட்டீங்கன்னா நீங்க செத்து போவீங்க. அது சாகவே இல்லை. 30 வருஷம் உயிரோடு இருந்தாங்க. ஆத்மா செத்து போச்சு. ஆத்மா என்னாச்சுது? செத்து போச்சு. அவனால அந்த தோட்டத்தில் இருக்க முடியல. இயேசு வர்ம முன்னால போய் வாரம் பேசுன்னு சொல்ல முடியல. இயேசு வர்ம போய் ஓடி ஒடிச்சுட்டு இருக்கிறான். அதற்கு சார் அப்புறம் தோட்டத்தை விட என்ன பண்ணா? ஆமா, அவன் ஆத்மாவில் விஷம் இருந்துச்சுன்னா நீங்க தோட்டத்தில் இருக்க முடியாது. அதற்கு சோதரம் நல்ல இருதயம் விட்டாலும் தோட்டத்துக்குள்ள என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. இது தேவனுடைய தோட்டம். ஏது தோட்டம்? யாருடையது? தேவனுடைய தோட்டம். வெளியே திறந்துட்டு அந்த சுடரில் பட்டயத்தை வச்சிட்டாரு. ஆமா, அதற்கு சோதரம் எங்க சொல்லப்படுகிறது? ஆவியான சபைக்கு சொல்லி காதுடன் கேட்க கடவன். அவனுக்கு 2ஆம் மரணத்தில் என்ன இல்லையா? சேதமில்லை. 2ஆம் மரணம்னா நரகம். இதை வெளிப்படுத்துதல் நான் வாசிக்கிறோம். 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 20-14 வாசிப்போம். மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். அப்போ படிங்க, நான் படிங்க. அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. அதற்கு சோதரம் மறுதான் 2ஆம் மரணம். எதுனா நரகத்துல தள்ளுறது. ஒரு மனுஷனை, ஒரு பாவியான மனுஷன் நரகத்துல தள்ளப்படுகிறான். அதற்கு சோதரம் 20-14 அதற்கு சோதரம் ஹல்லேலூயா. ஆமா, அப்போது மரணமும் பாதாளமும் அக்கினிகளிலே தள்ளப்பட்டது. இது 2ஆம் மரணம். அடுத்த வசனம், ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்பட்டவனா காணப்படாதவன் எவனோ அக்கினி கடலில் தள்ளப்பட்டான். ஆமா, 2ஆம் மரணம் அக்கினி கடல்ல தள்ளப்படுகிறது. அந்த டைம்ல வந்து எக்ஸசைஸ் எல்லாம் கிடையாது, மன்னிப்புலாம் கிடையாது. ஆனா மன்னிக்கிறது எக்ஸசைஸ் எல்லாம் இப்பதான். ஆவியான சபைக்கு சொல்லும் போது நீங்க மனம் திருப்பிடணும். இருதயம் செவித்தன உள்ளவங்களா இருக்கக்கூடாது. ஆம்பாட்டியில் எவ்வளவு வினோதமா ஓய்தினாலும் கீழ்ப்படியாத ஒரு செவிட்டு வரியனை போல என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்து அவர் வேதனைப்படுகிறார். கர்த்தருக்கு சோதரம் ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்கு சோதரம். அப்படி நீங்கள் ஜெயமெடுக்காவிட்டால் ஆவியானோட சத்தத்தை கீழ்ப்படியணுங்கிற அவங்களோட சுபாவம் வந்து நீங்க ஜெயித்திடலாம். வாழ்க்கையில் போராட்டம் இருக்குது. போராட்டம் எல்லாம் வாழ்க்கையே கிடையாது. எல்லாத்தோட கிறிஸ்டியன் லைஃப்ல தான் போராட்டம் ஜாஸ்தி உண்டு. ஆனா இவர்கள் தான் ஜெயிக்கிறவர்கள். காரணம், ஜெயித்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதற்கு சோதரன் சொல்லுங்க எல்லாரும், ஜெயித்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால தான் ஜெயிக்கிறோம். ஆமா, தோற்று போனவன் நம்மோடு கூட கிடையாது. பிசாசு தோற்று போனவன். கர்த்தர் ஜெயித்த இயேசு நம்மோடு கூட இருக்கிறனால நாம வாழ்க்கையில் என்ன எடுக்கிறோம், ஜெயப்பட்டுகிறோம். அப்ப 2ஆம் மரணம் அக்கினி கடல்ல தள்ளுகிறது தான் 2ஆம் மரணம். முதல் மரணம் ஆத்மாவில். இந்த சரீரத்தை மண்ணுக்குள்ள வச்சிருந்தா அதெல்லாம் மரணம் இல்லை. சரீரத்தில் மண்ணில் வைக்கிறதுல என்ன கிடையாது, மரணம் கிடையாது. திருப்பி உயிர்த்தருவாங்க. அவங்க இயேசு கடைசி நாட்கள் வரும்போது ஆதாம் முதல் இயேசு வருகிற வரைக்கும் இந்த பூமியில மரித்த எல்லாரும், சமுத்திரம் தண்ணியில் உள்ளவரை ஒப்புவிக்கும், பாதாளம் தண்ணியில் உள்ளவரை ஒப்புவிக்கும். அதில் இப்படி ஒவ்வொருத்தரும் அடுத்து என்ன பண்ணுவாங்களாம், எங்கிட்ட எவ்வளோ டெட் பாடி இருக்குது, காடு எவ்வளோ பேர் செத்துருக்கிறாங்க, கடல் ஒன்று செத்தவங்க, நெருப்புல செத்தவங்க எல்லாம் தேவ சமுத்திரம் என்ன பண்ணுவாங்க. வந்தது கூட கடைசி ஞாயிற்றுக்கிழமை அதற்கு சோதரன் ஹல்லேலூயா. ஆமா, லாஸ்ட் சொல்லுவாரு, பிசாசுக்கும் அவனுடைய தூதனுக்கு நியமிக்கப்பட்ட நித்திய நரகத்துக்கு போகல் சொல்லி இடது பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து என்ன பண்ணார் ஆண்டவர் சொல்லுவாரு, நான் பசியா இருந்தேன், என் பசி நீக்கல. நான் தாகமா இருந்தேன், என் தாகத்தை நீக்கல. நான் வஸ்திரம் இல்லாம இருந்தேன், எனக்கு வஸ்திரம் தரல. எனக்காக நீங்க எதையுமே செய்யல. ஆனா வலது பக்கத்தில் இருக்கிற எனக்காக என்ன பண்ணாங்க,
சோதரம் முதலாவது இயேசுவோட பசி தீங்கணும். அவருடைய பசி நாம் மணந்துருக்கணும். அதில் சமாரியாத்திரி மணந்துருக்கணும் போது இயேசு சொன்னாரு, நான் சாப்பிட்டாச்சுனாரு. எல்லாருக்கும் கொண்டு வந்துருக்கிறோம். ஆண்டவரே மகா சித்ரான வாங்கிட்டு வந்துருக்கிறோம். கர்நாடகா சாப்பாடு இது சாப்பிடுங்க ஆட்டு சொன்னாரு. சாப்பிட்டாச்சுப்பா. ஒரு பாவி மணந்துருக்கிறது என் சாப்பாடு. அதுக்காக தான் நான் பரலோகத்தில் என்ன பண்ண பூமிக்கு வந்தேன். அல்லேலூயா. நம்ம இயேசுவோட பசியை தீர்த்து ஆவியாருடைய சத்தத்துக்கு யாரெல்லாம் செவி கொடுக்கிறீங்களோ நீங்க தான் உண்மையானவர்கள். அப்படி இல்லாதவர்களை ஆண்டவர் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கர்த்தரும் ஏறிய கடல் என்ன பண்ணிடுவாராம், தள்ளி போட்டுருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சுவாசிகள் மனம் திரும்புங்க. ஆவியானவரோட பேசும்போது கீழ்ப்படியணும். செவிட்டு வரியனை போல இருக்கக்கூடாது. செவித்தின உள்ளவங்களா இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்லி கீழ்ப்படியாதவங்களா இருக்கக்கூடாது. தேவனுடைய வீடு இது. இது சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமா இருக்கிறது. தேவனுடைய சபை பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் தான் சபை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. திருப்பி 3வது போகிறதுல வெளிப்பட்ட 2வது அதிகாரம் இன்னொரு செய்தி 2:17 நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனை அன்றி வேறு ஒருவரும் அறியக்கூடாதுமாகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்று ஆவியான சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்குழுகிறவனோ நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் கல்லின் மேல் எழுதப்பட்டதும் பெருகனை எண்ணி வேறொரும் அறியக்கூடாது புதிய நாமத்தை ஜெயங்குழுவர்களுக்கு ஆண்டவர் புதிய நாமத்தை தருகிறார். ஆவியான வார்த்தை கீழ்படி நம்மளுக்கு ஜெயமெடுக்க முடியும். ஜெயமெடுக்க முடியாதுன்னு யாரும் சொல்லக்கூடாது. ஆவியான வார்த்தைக்கு செவி கொடுத்தீங்கன்னா உங்களால் என்ன பண்ண முடியும்? ஜெயிக்க முடியும். ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்க முடியுமா? ஆமா. செவிட்டு உரியனை போல இருக்கிறோம். சொல்ற வார்த்தைக்கு என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். நம்மளாம் அற்பமான வார்த்தை கூட நம்ம கீழ்ப்படியாம இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி கீழ்ப்படியினால் கர்த்தர் உண்மையாவே உங்களை அனுப்பிச்சுவாரு, ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவன் 7 சபைக்கு ஆண்டவர் சொல்கிறார். ஆவியான சபைக்கு சொல்கிற காதுள்ளவன் கேட்க கடவன். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன். இஸ்ரவேலர்கள் மந்தமான இருதயம், மந்தமாய் கேட்டார்கள். பாம்பாட்டிகள் எவ்வளவு வினோதமாக ஓதினாலும் அவன் கீழ்ப்படியாதவனாகவே இருந்தார்கள். காரணம் அவர்களுக்கு விஷம் இருக்குது. பிள்ளைகள் விஷம் உள்ளவங்களா இருக்கக்கூடாது. சிலரோட வாழ்க்கையெல்லாம் எத்தனை வருஷம் நம்மளோட விஷம் எப்போ நம்மளை போட்டு தள்ளுறாங்களோ அவனுக்கு தெரியாது. அப்பேற்பட்ட இருதயம் இருக்கக்கூடாது. பிள்ளைகள் ஒருத்தர் அன்புள்ளவங்களாக, ஐக்கியம் உள்ளவங்க, ஓவர் அன்பு கூத்துறாத, அந்த ஓவரா தூரம் பெறாத, லிமிட்டோட அன்பு. நம்ம அப்படி இல்லை, திடீர்னு பயங்கரமான அன்புக்குருவோம். அடுத்த நாள் பார்த்தா தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசிக்கொண்டு இருக்கும். என்னெல்லாம் குறைவு இருக்கு உங்களுக்கு தெரியும். இவங்க கூட பழகுனதே குறைவை பார்க்கறது தான். சிலாக்கெல்லாம் கூட நல்லா பழகுறாங்கன்னா நம்பிராத, என்ன பண்ணிடாத, நம்பிராத. அது பார்க்கறதே விஷம் உள்ளவங்களா உங்கள்கிட்ட நல்லா குறைவுகளை பார்த்துட்டு அப்புறம் உங்களோட தூரம் பண்ண பாடு உங்களுடைய வேலையை உங்களுடைய குறைவுகளை மட்டுமே சொல்லி தெரிவார்கள். குறைவுகளை மட்டுமே. இதுதான் விஷம் உள்ளவர்கள். நம்மளை ஈஸியாக நீ புரிந்து கொள்ள முடியும். இப்படிப்பட்ட விஷம் உள்ளவங்களோட பைபிள் சொல்லுது, நீ சேராத, அவங்களுக்கு நீ ஒதுங்கிரு. நீ தனியா இருந்தாலும் பரவாயில்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாழ்க்கையில் என்ன உண்டாகுனா செய்யம் கிடைக்கும். அதனால் ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் மறுபடியும் உங்களை கேட்கிறார், இந்த வார்த்தைகளை நீங்க கீழ்ப்படுத்திக்க. இது தேவனுடைய வீடு, இது தேவனுடைய சபை, தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட இடம், தேவனுடைய பிள்ளைகள் கூடி வருகிற இடம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகம் முழுதும் ஆண்டவர் ஒரே சரீரமாக தான் சபை வச்சிருக்கிறார். சர்வ சங்கமாகிய சபை அப்படி வெளிப்படுத்துறது ஒரு சரீரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப சபைக்குள்ள இருந்தா அந்த சரீரத்தோட கண்ட்ரோலுக்குள்ள என்ன பண்ணும்? இருக்கணும். கர்த்தருக்கு நான் கையில தான் இருக்கிறேன், இந்த ஒரு 5 கட்டி தொங்கிட்டு கிடக்குறேன்னா என்ன பண்ணுவாங்க? டாக்டர் வெட்டி தூரம் போடுறாங்க. கையினா அதோட லெவலுக்குள்ள என்ன பண்ணும்? இந்த கண்ட்ரோலுக்குள்ள இருக்கணும். நீ ஒரு காலா இருந்தா அதுக்குள்ள இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுக்கு தலை யாரு? இயேசுதான் தலை. ஆமா. சபைக்கு தலை யாருதான்? இயேசுதான் தலை. அப்ப அவருடைய வார்த்தையில் நம்ம கீழ்பட்டிருக்கும் போது ஆண்டவர் உண்மையாகவே அவருடைய வருகைக்கு தேவன் ஆயத்தப்படுகிறார். நாம் ஆவியான சபையை காதுகள் கேட்கிற யாருக்கு இருந்தா இயேசுவா வரப்போகிறார். இயேசுவா என்ன செய்யறாரு? வரப்போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு இந்த தேவன் நம்முடைய மணவாட்டி சபையை ஒரு எலியேசர் ரெபெக்காளை ஆயத்தம் பண்ணி கொண்டு வந்தது போல இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்ம என்ன செய்கிறாரு? ஆமா. கீழ்ப்படுகிறவர்கள், காதுள்ளவர்கள், கீழ்ப்படுகிறவர்களை தேவன் ஆயத்தப்படுகிறார். அந்த ஆண்டவருடைய ஆயத்தம் பண்ணிட்டா உனக்கு 2ஆம் மரணம் கிடையாது.
அதற்கு சோதரம் ஆண்டவர் உங்களுக்கு சேஷித்த ஆசீர்வாதங்களை நினைச்சுறாரு அவன் தருகிறார். கண்களை கூட நம்ம ஜெபிப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இயேசுவே நன்றி 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 நன்றி. ஆவியானவர் சபைக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆண்டவரோடு பேசுங்க பேசுங்க. கேட்ட வார்த்தை கீழ்ப்படியும். பேசப்பட்ட வார்த்தைகளோட